வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதாவது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம நூடுல்ஸ் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும். ஆனா எப்படி செய்யறதுன்னு தெரியாது. உடனே என்ன பண்ணுவோம், ஹோட்டல்ல வாங்கி வந்து சாப்பிடலாம், குழந்தைங்க இருந்தாலும் பெரியவங்களுக்கு இருந்தாலும் கொடுக்கலாம்னு நினைப்போம். ஆனா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு நமக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியம் கிடையாது இல்லையா? அதனால நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ஒரு பாக்கெட் வாங்கினா எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கும். அதை வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நமக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணியிலே கொஞ்சம் ஆயில் போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க. லைட்டாக சால்ட்டு போட்டுக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச உடனே நம்ம பிளைன் நூடுல்ஸ் தான் போட போகிறோம். அது நல்லா பாருங்கள், ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணி. இப்போ பிளைன் நூடுல்ஸுங்க. இது தண்ணியில் நீங்கள் அப்படியே உடைக்காமல் அப்படியே போடுங்க. இப்போ இது போட்டாச்சு இல்லைங்களா? இது இப்படி கொஞ்சம் கிளறி விடுங்க. தனித்தனியாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சோமா அது நல்லா வெந்துடும். நல்லா ஒரு நூல் மாதிரி நமக்கு வரும். அது எடுத்து பார்க்கும்போது நான் சொல்கிறேன். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆனதும் இந்த மாதிரி நல்லா வெந்து உங்களுக்கு கை தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பதம் இருக்கும். நசுங்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நல்லா நசுங்குச்சுன்னா நீங்கள் நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். பாருங்கள், இது ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நல்லா வடிஞ்சு ஃபில்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ரஃப்பாக இருக்கிறதுக்காக நூடுல்ஸ் நல்லா ரஃப்பாக ஆகிறதுக்கு நீங்கள் பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி மேலோட்டும் கொஞ்சம் பச்சை தண்ணி ஆட் பண்ணி இப்படி குளிக்க விட்டுருங்க. உங்களுக்கு கரெக்டாகிடும். இப்போ அப்படியே வடிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் தேவையான அளவுக்கு திட்டமாக போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. போதும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் இந்த மாதிரி நீட் வகையில் நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. நல்லா கலர் வரணும். அந்த வெங்காய ஸ்மெல்லு நல்லா வரணும் நமக்கு. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இருந்தால் போடுங்க. நான் 2 வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வரணும். இப்போ நான் 2 கேரட் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள் நூடுல்ஸில் நீங்கள் எது ஒன்றாலும் போடலாம். பீன்ஸ் போடலாம், பட்டாணி போடலாம். நான் குடமிளகாவும் கேரட்டு தான் போடுறேன். உங்களுக்கு எந்த காயெல்லாம் பிடிக்குதோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கேரட் போட்டுக்கோம் இல்லையா? இப்போ இது ஒரு குடமிளகா போட போகிறோம். இப்போ நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். ஒரு பச்சையாக இருந்தாலே பரவாயில்ல, இந்த வதக்கல்லே போதும். இது நம்ம தண்ணியெலாம் ஊற்ற போகிறது கிடையாது. வெறும் அரை பச்சை தான் இது. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நான் சில்லி பவுடர் போடுறேன். உங்களுக்கு சில்லி பவுடர் வேண்டாம், வெறும் குடமிளகாய் போடணும்னா கூட நீங்கள் விட்டுடலாம். நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க நீங்கள். நல்லா இந்த மாதிரி கலர் வந்துகிட்டே இருக்கணும். இப்போ சில்லி சாஸ் ஒரு ஸ்பூனு கம்மியாகவே போட்டுங்க. ஒரு சில பேர் இந்த ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்காது, இந்த வாசனை. அதனால் கொஞ்சம் நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் போடுங்க. ரொம்ப வேண்டாம், கம்மியாக போடுங்க. நல்லா கிளறிடுங்க. நல்லா இதில் மிக்சிங் ஆகட்டும். கலர் எவ்வளோ எந்த அளவுக்கு வருது பாருங்கள். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட் ரொம்ப கம்மியாக போடுங்க. ஏன்னா நூடுல்ஸ்லேயே சால்ட் இருக்கும். அதனால் கம்மியாக போடுங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த கலரில் இந்த அளவுக்கு இப்படி வரணும். இப்போ இந்த பதத்துக்கு வந்துச்சு இல்லைங்களா? இப்போ நான் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எடுங்க. நூடுல்ஸ் போட்டிருக்கோம். இப்போ மேலோட்டம் அப்படியே கிளறுங்க. உடையக்கூடாது. உங்களுக்கு உடையாது, கிளறும் போதே உடையாது. இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்படி வரணும். நல்லா இந்த அடிபாரத்துலேருந்து எடுங்க. மசாலாலாம் மேலே வரணும். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்து அப்படியே மேலோட்டம் போட்டுருங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இந்த அடிபாகத்தை வச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேல பார்க்கலாம். வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.